Hello everyone. Welcome to Brainy Medic Neat Tamil channel. நான் உங்களோட நீலாதேவி ஹைலைட் சீரீஸோட இன்னைக்கு செகண்ட் சாப்டரோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடிக்க போகிறோம்ப்பா. ஓகே, ஸோ ஐம் ரியலி சாரி. என்னால் ஃபுல்லாக இது நான் ஒரு மேரத்தான் சீரீஸ் மாதிரி தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பட் ஸ்டில் வந்து இந்த ஒரு சாப்டர் மட்டும் இன்னைக்கு ஒன் டே மட்டும். ஓகே, ஆல்ரெடி வந்து இப்போது 10 ஆக போகுது டைம். ஓகே, எனக்கு ஃபுல்லும் மார்னிங் ஃபுல்லும் நிறைய ஒர்க் இருந்தது. ஓகே, ஸோ அதனால் என்னால் மார்னிங் ரெக்கார்டும் பண்ண முடியல. இப்போது ரெக்கார்ட் பண்ணது பாதி சேவும் ஆக மாட்டேங்குது. ஓகே, ஸோ லேப்டாப்பில் ஏதோ கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு சாப்டர் மட்டும் நான் 2 பார்ட்டாக அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து ப்ராபப்ளி மைட்டாசிஸ் முடிச்சிடுவேன். ஃபுல்லாக மைட்டாசிஸ் வர பார்க்கலாம். நாளைக்கு மியோசிஸ். ஓகே, ஸோ செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் இந்த சாப்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யூ ஆல் மஸ்ட் நோ திஸ். ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ நீட் மாடல் எக்ஸாம். ஓகே, ஸோ April 7 அன்னைக்கு நடக்க போகுது. சென்டர்ஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் நியர்லி வந்து கிட்டத்தட்ட ஒரு பாஸ்ட் 30 டேஸாக இந்த ஒரு விஷயத்த ஒருத்தர் சொல்லிகிட்டே இருக்கார் இல்லையா? ஒரு சேனலில், நம்ம சேனலில் சீனியர் வந்து டெய்லி சொல்கிற ஒரு விஷயம் கரெக்டாக. பட் ஸ்டில் வந்து லிட்டரலி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து 1600 என்னமோ தான் இருக்குது. ஓகே, ஆனால் ஒவ்வொரு வீடியோக்கும் வியூஸ் மட்டும் 4K வியூஸ் போகுது. ஓகே, ஸோ அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிடுங்க. ஆன்லைனில் அவைலபிள் ஆனால் கூட யூ கேன் அட்டன் இட். இல்லை ஆஃப்லைனில் அட்டன் பண்ண முடியாதுனாலும் நோ இஷ்யூஸ். ஓகே, ஃபைனா? ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த சாப்டர். ஸோ இந்த சாப்டர் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டர்ப்பா. ஓகே, ஸோ ப்ராபப்ளி இதுலேருந்து ஒரு 4 to 6 questions வந்து கேட்பாங்க. ஓகே, 4 to 6 questions கேட்பாங்க. அண்ட் இந்த சாப்டர் வந்து தெரியணும்னா ஹைலைட்ஸ் மட்டும்தான் போக போகுது. பட் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுத்துறேன். ஓகே, ஏன்னா வந்து செல்லும் நான் நடத்தலை. இப்போ செல் சைக்கிள் வந்து எடுத்தோன்னே நம்ம டைரெக்டாக ஹைலைட் போனோம்னா கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் ஏதோ பக்கத்தை காணுன்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மைட்டோசிஸோட ஓவர்வியூ ஃபுல்லாக கொடுத்துட்றேன். தென் நான் வந்து ஹைலைட்ஸ் எல்லாத்தையுமே சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன். ஸோ இந்த வார்த்தையில் இருந்தே செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் இதுலேருந்து என்ன தெரியுது? ஒரு செல்லு ஒரு சைக்கிளிக் ப்ராசஸை அண்டர்கோ பண்ணுது. அதுக்கப்புறமா அது என்னவாகுது? டிவைட் ஆகி அதோட ரிசல்ட் என்னவா இருக்கு? ஒரு 2 டாட்டர் செல்லை ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? ஒரு செல் இருக்கு, அந்த செல்லு ஒரு சைக்கிளிக் ப்ராசஸை ஃபாலோ பண்ணுது. ஃபாலோ பண்ணதோட ரிசல்ட்டா எனக்கு 2 செல் கிடைக்குது. ஓகேவா? 2 டாட்டர் செல் கிடைக்குது. ஓகே, இந்த இடத்துல இந்த செல் வந்து ஒரு ஒரு ப்ரிப்பரேட்டரி ஃபேஸில் இருக்கும்ல, அதை தன்னைத்தானே ப்ரிப்பேர் பண்ணிக்கும்ல, அந்த ப்ரிப்பரேட்டரி ஃபேஸை நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? ஸோ டிவைட் ஆகிற இந்த ஃபேஸை நான் என்னன்னு சொல்லுவேன்னா எம் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இப்போ டிவைட் ஆகிறதுக்கு பேர் என்னன்னு சொன்னோம்? எம் ஃபேஸ். தட் இஸ் கால்ட் அஸ் மைட்டாசிஸ் ஃபேஸ். ஓகேவா? ஸோ இன்டர்ஃபேஸ் மைட்டாசிஸ் ஃபேஸ்ன்னு 2 இருக்குப்பா. ஓகேவா? ஸோ இன்டர்ஃபேஸ் அப்படின்றது என்னன்னா அதாவது மைக்ரோஸ்கோப் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வி கால் இட் அஸ் ரெஸ்டிங் ஃபேஸ். ஓகேவா? ஸோ அது வந்து ரெஸ்ட்ல இருக்கு. அது வந்து ஒரு வேலை, ஏன்னா மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிக்கல அப்படின்னாலே உள்ள என்ன நடக்குதுன்றதை நம்மளால பார்க்க முடியாது இல்லையா? ஸோ அப்போ இருந்து ஒரு அரைக்குறை டெக்னாலஜி வச்சு என்ன சொன்னாங்க? இது வந்து ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ப்ராபப்ளி நம்ம மைக்ரோஸ்கோப்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா என்ன சொன்னாங்க? இது ரெஸ்ட்ல இல்லை, இது வந்து ப்ரிப்பரேஷன் ஃபேஸ்ல இருக்கு. தன்னைத்தானே நெக்ஸ்ட், அதாவது டிவிஷனுக்காக தன்னைத்தானே ப்ரிப்பேர் பண்ணிக்குதுன்னு சொன்னாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து என்ன தெரியுமா? நம்ம நீட். கரெக்ட், நம்ம நீட் எக்ஸாம் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கும். இப்போது ப்ராப்ளி நேற்று வந்து ரிலேட்டிவ் மோஷன் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ரிலேட்டிவ் மோஷன் சொன்னாரா? என்ன சொன்னார்? ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து போட்டு ஏதாவது டாக்ஸிக்காக ஏதாவது நச்சு வச்சுட்டே இருப்பாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இந்த செல்லில் இந்த இன்டர்ஃபேஸ் இருக்குல்ல, இந்த இன்டர்ஃபேஸை ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லுவாங்க? நம்மளெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க? இவங்க சும்மா வீட்டில் 1 இயர் உட்காந்து வேஸ்ட் பண்ணுறாங்க. பொண்ணாக இருந்தால் வேறு மாதிரி ப்ரெஷர்லாம் வரும். எப்போ கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க? வயசு போயிடாது. ஏதோ நான் ஒன் இயர் கேப் எடுக்கிறதுக்கு ஏதோ எனக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக 60ஆம் கல்யாணம் நடக்க போகிற மாதிரி ஒரு சீன் ஒன்று போடுவாங்க. வெறும் 1 இயர் தான் கேட்டுப்பேன். வீட்டில் 1 இயர் தான் கேட்டேன். அதுக்கு வந்து எல்லாரும் சொன்னது என்னன்னா, ஐயோ பொம்பளை பிள்ளை 60ஆம் கல்யாணமாக பண்ணி வைப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க. ஓகே ஃபைன். ஸோ அப்போ அவங்கள பொறுத்தளவில் என்ன? நம்ம 1 இயர் உட்காந்து சும்மா வீட்டில் வெட்டியாக தேய்க்க போகிறோம். ஓகே, அப்போது ஒன்ஸ் நம்ம மார்க் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நீட் எக்ஸாமில் மார்க் எடுத்துட்டோன்னு என்ன சொல்லுவாங்க? அந்த பிள்ளைய அப்படி ப்ரிப்பேர் பண்ணுச்சு, 1 இயர் வந்து நீங்கள்லாம் பார்க்கல, ஏதோ வந்து நம்ம பக்கத்துலேயே இருந்து பார்த்த மாதிரி என்ன சொல்லுவாங்க?
ப்ரிப்பேர் பண்ணா சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்னன்னு சொன்னேன், இன்டர்ஃபேஸ் ரெஸ்டிங் ஃபேஸ்ன்னு சொன்னேன். மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ் அல்லது எனர்ஜெட்டிக் ஃபேஸ் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேவா? ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு என்ன ஃபேஸ் வரப்போகுது, எம் ஃபேஸ், டிவிஷன் ஃபேஸ். ஓகே, இந்த ப்ரிப்பரேஷன் எல்லாமே எதுக்காக தான் நடந்துட்டு இருக்கு, எம் ஃபேஸ்க்காக நடக்குது. நம்ம இந்த 1 இயர் எதுக்கு உட்காந்துட்டு இருக்கோம், நீட் எக்ஸாம் 3 மணி நேரம் எழுத போற நீட் எக்ஸாமுக்காக 300 நாள் உட்காந்துருக்கோம். ஓகே, என்ன மாதிரி படிக்காத அல்ட்ராலஜென்ஸும் இருப்பீங்க, ஐநோ. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இப்போ இன்டர்ஃபேஸில் ஒரு 3 டைப் இருக்குப்பா. ஐ மீன் இன்டர்ஃபேஸ் வந்து உள்ள 3, அதுக்குள்ள 3 ப்ராசஸ் நடக்குது. ஒன்று G1 ஃபேஸ், எஸ் ஃபேஸ், தென் G2 ஃபேஸ். ஸோ இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்க, இங்கே இருக்கா, இதுதான் G1 ஃபேஸ், எஸ் ஃபேஸ், G2 ஃபேஸ். இந்த G1 ஃபேஸ் இருக்குல்ல, இந்த G1 ஃபேஸை நான் என்னன்னு சொல்றேன்னா கேப் 1 ஃபேஸ் அல்லது growth 1 ஃபேஸ்ன்னு கூட சொல்லலாம். பட் நம்ம புக்ல வந்து என்சிஆர்டியில் வந்து கேப் 1 ஃபேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த கேப் 1 ஃபேஸில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத we will see. அதுக்கு முன்னாடி இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. என்னன்னா, ஒரு செல் இருக்குன்னா அந்த செல்லு தன்னோட 95% ஆஃப் த லைஃபை எதுக்கு தான் செலவு பண்ணுது, இன்டர்ஃபேஸுக்கு தான் செலவு பண்ணுது. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, இன்டர்ஃபேஸ் லாஸ்ட் மோர் தென் 95% ஆஃப் த டியூரேஷன் ஆஃப் செல் சைக்கிள். ஓகேவா? நம்ம லைஃப்ல நீட் ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம 95% எங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், ப்ரிப்பரேஷனில் தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். மிச்சம் இருக்கிற 5% தான் போய் எக்ஸாம் எழுத போகிற 3 மணி நேரம். ஓகேவா? கார்லேட் பண்ண முடியுதா? நெக்ஸ்ட் இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா ஹியூமன் செல். இதுல நோட் பண்ண வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா, இங்க நான் ஆக்சுவலி கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் மைன்யூட் பாயிண்ட்ஸை கூட நோட் பண்ணும்போது இந்த லைனை நான் டிஸ்கவர் பண்ணேன். இங்க பாருங்க, செல்ஸ் டிவைட் ஒன்ஸ் இன் அப்ராக்சிமேட்லி 24 hours எங்க ஹியூமன் செல்ஸ்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வேர்டை நல்லா நோட் பண்ணுங்க, செல் டிவைட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? மேபி நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்கலாம். என்ன மாதிரி மேலோட்டமா ரீட் பண்றவங்களுக்கு இது புதுசா இருக்கும். செல்லு டிவைட் ஆகுறதுக்கு, ஒரு செல் மொத்தமா டிவைட் ஆகுறதுக்கு 24 hours ஆகுது. கீழே ஈஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, செல் சைக்கிளுக்கு 90 minutes கொடுத்துருக்காங்க. கரெக்டா? அப்போ உனக்கு மொத்த செல் டிவிஷனை பத்தி இங்க பேசல, செல் சைக்கிளுக்கு மட்டும் சொல்றாங்க, இன்டர்ஃபேஸுக்கு மட்டும் 90 minutes. புரிஞ்சிருச்சா? ஸோ இப்போதான் நானே கண்டுபிடிச்சேன், எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. ஓகே, ஸோ அப்போ செல் சைக்கிளுக்கு மட்டும் என்னது 90 minutes ஆகுது. இது ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு நிறைய பேர் இருந்தீங்கன்னா ஐம் ரியலி சாரி, எனக்கு இப்போ தான் தெரியும். ஓகே, அதனால தான் நான் இவ்வளோ எக்ஸைட் ஆகி இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன். ஏதோ நானே கண்டுபிடிச்ச ஒரு ஃபீலிங். ஓகேவா? ஸோ இந்த 2 எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. ஈகோலை வந்து 20 minutes ஆகும். இஃப் யூ வாண்ட் யூ கேன் நோட் இட் ஆர் எல்ஸ் லீவ் இட். என்சிஆர்டியில் இல்லை அது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இதுதான், இதுல வந்து இன்டர்ஃபேஸோட டைப் 3 இருக்குன்னு பார்த்தோமா. நெக்ஸ்ட் எம் ஃபேஸ். எம் ஃபேஸ்ல மெயினா 2 டைப் இருக்கு. இந்த 4 இருக்குல்ல, இந்த 4ம் சேர்ந்ததுதான். அதாவது ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ். இது 4ம் சேர்ந்ததுதான் கேரியோகைனசிஸ்ன்னு நான் சொல்றேன். கேரியோகைனசிஸ்னா எனக்கு நியூக்ளியஸ் டிவைட் ஆகும். சைட்டோகைனசிஸ் அப்படின்றது இன்னொரு டைப். சைட்டோகைனசிஸ்னா சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு நியூக்ளியர் டிவைட் ஆகுது. ஒரு செல் இருக்குன்னா அந்த செல்லோட சென்டர்ல இருக்குமா நியூக்ளியஸ், நடுவுல இருக்கும், அதெல்லாம் உள்ள இருக்கும். ஓகே, அந்த செல்லோட நியூக்ளியஸ் ஃபர்ஸ்ட் எனக்கு டிவைட் ஆகிருது. டிவைட் ஆனதுக்கு அப்புறமா வெளியே இருக்கிற இந்த சைட்டோபிளாசம் என்ன ஆகுது, டிவைட் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த டிவிஷன்ல 2 டைப் இருக்கு. ஓகே, ஸோ ஃபைன், ரொம்ப இன்டெப்த் போவேன்னா நான் வரும்போது சொல்றேன், சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணிக்கோங்க, ப்ராப்ளி இதே மாதிரி ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு நான் சொல்ற பாயிண்ட்ஸ் மட்டும் உள்ள எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் G1 phase. G1 phase is nothing but growth 1 phase. இந்த ஃபேஸ்ல it will prepare itself for S phase. இந்த growth 1 phase யாருக்காக ப்ரிப்பேர் ஆகுறாங்க, S phaseக்காக ப்ரிப்பேர் ஆகுறாங்க. S phase யாருக்காக ப்ரிப்பேர் ஆகுறாங்க, G2 phaseக்காக ப்ரிப்பேர் ஆகுறாங்க. G2 phase யாருக்காக ப்ரிப்பேர் ஆகுறாங்க, M phaseக்காக ப்ரிப்பேர் ஆகுறாங்க. ஓகே, ஸோ அகெயின் அது முடிஞ்சதுக்கப்புறம் செல் 2ஆ டிவைட் ஆயிடுது. அதுக்கப்புறம் டிவைட் ஆன டாட்டர் செல் அகெயின் G1 phaseக்கு வரும். ஓகே, புரியுதா? இட் இஸ் அ ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி. ஓகே, புரியுதா? யாரும் ஐயோ வேணாம் வேணாம். ஓகே ஃபைன். ஸோ G1 வந்து எஸ் ஃபேஸுக்காக ரெடி ஆகுது, எஸ் ஃபேஸ் G2க்காக ரெடி ஆகுது, G2 எம் ஃபேஸ்க்காக ரெடி ஆகுது. இப்போ நான் என்ன சொல்லலாம், இந்த G1 ஃபேஸ் இருக்குல்ல, இந்த G1 ஃபேஸை இட் இஸ் த இன்டர்மீடியேட் பிட்வீன் சிந்தசிஸ் ஃபேஸ் அண்ட் எம் ஃபேஸ் நான் சொல்லலாமா? சிந்தசிஸ் ஃபேஸ் இஸ் நத்திங் பட் எஸ் ஃபேஸ். சிந்தசிஸ் ஃபேஸுக்கும் எம் ஃபேஸுக்கும் நடுவில் உள்ள இன்டர்ஃபேஸை தான் நான் என்னன்னு சொல்லலாம், G1 ஃபேஸ்ன்னு சொல்லலாமா? ஓகே, ஸோ அந்த லைனும் இதில் கொடுத்துருப்பாங்க.
ஓகேவா? நான் சொல்ற எல்லாமே இந்த ஓவர்வியூன்னு சொல்லிட்டு இருக்க எல்லாமே இந்த என்சிஆர்டில உள்ள பாயிண்ட்ஸ் தான். சரியா? இது வந்து ஓவர்வியூ இல்லாம இந்த லெசன் எனக்கு நான் ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். வெறும் ஹைலைட்ஸ் மட்டும் போட்டு. ப்ராபப்ளி எனக்கே நானே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி உளறி கொட்டிட்டு இருந்தேன். ஸோ அதனால ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுத்துட்டு ஐ வில் ஸ்டார்ட் த சாப்டர். ஸோ தட் நான் டைரக்டா ஹைலைட்ஸ் மட்டும் சொன்னா போதும். ஓகே? இந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தெளிவா படிச்சுக்கோங்க. ஓகே? ஸோ புரிஞ்சிருச்சா? இந்த 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 ப்ராசஸ் புரிஞ்சிருச்சா? இப்போ G1 ஃபேஸ்ல என்ன நடக்குது? G1 ஃபேஸ் வந்து எஸ் ஃபேஸ்க்காக ப்ரிப்பேர் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். இந்த G1 ஃபேஸ்ல growth வந்து ஸ்டாப் ஆகுமான்னு கேட்டா ஆகாது. செல் growth வந்து என்ன ஆகிட்டு தான் இருக்கும்? நடந்துட்டே தான் இருக்கும். ஓகே? செல் growth வந்து என்ன ஆகாது? ஸ்டாப் ஆகாது. ஓகே? செல் growth வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஆல்சோ ப்ரோட்டீன் சிந்தசிஸ், ஏடிபி ஃபார்மேஷன் அதெல்லாம் நடக்கும். பட் அதெல்லாம் இதில் கொடுக்கல. உங்களுக்கு G1 ஃபேஸ்னு கொடுத்துருக்கிறது என்னது நமக்கு? செல் வில் க்ரோ. செல் growthல எந்த ஸ்டாப்பும் இருக்காது. ஓகே? நெக்ஸ்ட் எஸ் ஃபேஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சிந்தசிஸ் ஃபேஸ்ல டிஎன்ஏ சிந்தசிஸ் நடக்குது. டிஎன்ஏ சிந்தசிஸ் நடக்குது. ஆனா டிஎன்ஏவோட நம்பர் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர்த்து குரோமோசோம் நம்பர் இன்க்ரீஸ் ஆகாது ஆகாது ஆகாது. ஓகே? இந்த பாயிண்ட் வந்து என்னோட அகாடமியில சொல்லும் போது நான் மண்டே உடச்சிட்டு உட்காந்துருந்தேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. ஓகே? ரொம்ப லட்சணமா சொன்னாங்க. பட் ஆக்சுவலா என்ன சொல்ல வராங்கன்னா, இங்க நான் 2Cன்னு சொல்றது டிஎன்ஏவாப்பா. சரியா? ஸோ நான் இதை இங்க வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. இப்போ என்னோட எஸ் ஃபேஸுக்கு முன்னாடி என்னோட குரோமோசோம் வந்து இப்படி இருக்கு. என்னோட என்னோட குரோமோசோம் வந்து இப்படி இருக்கு. ஓகே? இதுக்குள்ளதான் என்னோட டிஎன்ஏவும் இருக்கும். ஆஃப்டர் சிந்தஸ் ஆஃப்டர் எஸ் ஃபேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னோட என்னோட இந்த 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 ரெண்டு இது இருக்கு இல்லையா, இது எப்படி மாறுதுன்னா இப்படி இப்படி மாறுது. ஓகே? நான் மவுஸ்ல வரைகிறேன், அதனால தான் இவ்வளோ கன்றாவியாக இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ எனக்கு இங்கேயும் குரோமோசோம் நம்பர் என்ன? 2 தான். இங்கேயும் குரோமோசோம் நம்பர் என்ன? ஆஃப்டர் சிந்தசிஸ் ஃபேஸ் எனக்கு குரோமோசோம் நம்பர் என்ன? 2 தான். அதுல எந்த சேஞ்சஸும் இல்லை. ஆனா என்னோட டிஎன்ஏ 2Cல இருந்து 4Cயா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே? என்னோட டிஎன்ஏ 2Cல இருந்து 4Cயா என்னவாயிருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே? ஓகேவா? புரியுதா நான் சொல்ல வர்றது என்னன்னு? ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேரு தான் சிந்தசிஸ் ஃபேஸ். எனக்கு குரோமோசோம்ல எந்த சேஞ்சஸுமே இல்லை. டிஎன்ஏ மட்டும்தான் சிந்தசிஸ் ஆகுது, ரிப்ளிகேட் ஆகுது. இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்றது எஸ் ஃபேஸ்ல மட்டும்தான் நடக்கும். சும்மா சும்மாலாம் நடக்காது. ஓகேவா? G2 ஃபேஸ். G2 ஃபேஸ்ல வந்து என்ன ஆகும்? ஆர்என்ஏ சிந்தசிஸ், புரோட்டீன் சிந்தசிஸ், ஏடிபி சிந்தசிஸ் எல்லாமே நடக்கும். ஆஸ் யூஷுவல் செல் growth நடந்துட்டு தான் இருக்கும். ஓகேவா? ஃபைனா? ஸோ எம் ஃபேஸ்ல கேரியோகைனசிஸ், சைட்டோகைனசிஸ் 2 இருக்கு சொன்னேன். இப்போ இதுல இன்னொரு ஒருத்தவங்க வராங்க. அவங்க யாரு? G0 ஃபேஸ். G0 ஃபேஸ் தான் என்ன மாதிரி ஆளுங்க. வந்தமா போனமா அப்படின்னு இருக்கிறாளுங்க. G1 ஃபேஸ் எஸ் ஃபேஸுக்காக ரெடி ஆகுறாங்க இல்லையா? இந்த G0 ஃபேஸ் யாருக்காகவும் ரெடி ஆக மாட்டாங்க. G1 ஃபேஸ் முடிஞ்சோடனே ரைட்டுப்பா ரொம்ப சந்தோஷம், நான் போய் என் வேலையை பார்க்குறேன், பேசாமல் படுத்து தூங்கணுமா அப்படின்னு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நான் என்னன்னு சொல்றேன், குயிசன்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றேன். தப்பா இருந்ததுன்னா மன்னிச்சிருங்க. ஓகே? நான் நேரத்தே சொல்லிட்டேன், எனக்கு ப்ரொனவுன்சியேஷன்லாம் நான் கொஞ்சம் வீக் தான். ஓகே? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. ஸோ குயிசன்ட் ஸ்டேஜ் தான் நினைக்கிறேன். ஓகே? குயிசன்ட் ஸ்டேஜ் அல்லது செல் அர ஸ்டேஜ் அப்படின்னு நான் சொல்றேன். எனக்கு G1 ஃபேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த செல் டிவிஷனும் ஃபர்தரா நடக்காது. நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், டாடா பைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறேன், அப்படியே நான் செல் சைக்கிள்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுறேன், எக்ஸிட் ஆயிடுறேன். ஆனா நான் மெட்டபாலிக்கலி எப்படி தான் இருப்பேன்? ஆக்டிவா தான் இருப்பேன். புரியுதா? மெட்டபாலிக்கலி ஐ வில் பி ஆக்டிவ். ஓகே? ஸோ அப்போ இந்த G0 ஃபேஸ்ல இருக்கக்கூடிய இந்த செல்ஸ் வந்து எப்படி தான் இருக்கும்? மெட்டபாலிக்கலி ஆக்டிவா தான் இருக்கும். ஆனா அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ஃபர்தரா எந்த ஃபேஸுக்கும் போக மாட்டாங்க. வம்பு தும்பு இல்லாம அவங்க பாட்டுக்கு இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு வருவாங்க. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? அவ்வளவுதான். ஓகே? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஹைலைட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகே? ஸோ highlighter இந்த பாயிண்ட்ப்பா. Although cell growth in terms of cytoplasmic increase is a continuous process, DNA synthesis occurs only during a specific stage. Cytoplasmic increase வச்சு பார்க்கும்போது செல் growthன்றது ஒரு கண்டினியூஸா நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான். ஆனா என்னது, ஆனா டிஎன்ஏ சிந்தசிஸ் கண்டினியூஸா நடக்காது. டிஎன்ஏ சிந்தசிஸ் எனக்கு எப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல மட்டும்தான், குறிப்பிட்ட ஃபேஸ்ல மட்டும்தான் நடக்கும்.
ஓகே ஓகே புரியுதா? ஸோ எனக்கு வந்து டிஎன்ஏ சிந்தசிஸ்ன்றது எப்போ மட்டும்தான் நடக்குதுன்னு சொன்னோம் பார்த்தோம். சிந்தசிஸ் ஃபேஸில் மட்டும்தான் நடக்குது. ஓகேவா? அதுதான் இந்த லைனில் கொடுத்துருக்காங்க. ஒன் செகண்ட், நானும் அந்த பேஜை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். கீழே அடுத்த லைன் பாருங்க. தீஸ் ஈவெண்ட்ஸ் ஆர் தெம்செல்வ்ஸ் அண்டர் ஜெனட்டிக் கண்ட்ரோல். இந்த செல் சைக்கிள்ன்ற இந்த ஃபுல் ஈவெண்ட் இருக்குல்ல, தே ஆர் அண்டர் த ஜெனட்டிக் கண்ட்ரோல். ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. தே ஆர் அண்டர் த ஜெனட்டிக் கண்ட்ரோல். ஓகே, நெக்ஸ்ட் ஃபேஸஸ் ஆஃப் செல் சைக்கிள். ஃபேஸஸ் ஆஃப் செல் சைக்கிளை பொறுத்தளவில் phases of cell cycle பொறுத்தளவில் cell divide once approximately in 24 hours for human and cell cycle ஈஸ்ட்டுக்கு எப்போ நடக்குது? 90 minutes once நடக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்டர்ஃபேஸ் லாஸ்ட் மோர் தேன் 95% ஆஃப் த டியூரேஷன் ஆஃப் செல் சைக்கிள். இந்த பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா? அதோட பாதி லைஃப் எப்படி தான் போயிடுது? 95% வந்து ப்ரிப்பரேஷன் ஃபேஸ்லேயே போயிடுது. சரியா? நேற்று வந்து ஆக்சுவலாக பயோடைவர்சிட்டிக்கு உண்மையிலே சூப்பரான ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. பட் ஒரு 4-5 பேர் எனக்கு தனியாக டிஎம் பண்ணியிருந்தாங்க டெலகிராமில். என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து காமெடியாக நடத்துங்க, ஏன்னா சீனியர் மாதிரி கொஞ்சம் காமெடி கலந்து கொஞ்சம் டார்க் ஹியூமர்ஸோட நடத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ப்ராபப்ளி ஐ எம் ரியலி சாரி. ஏன்னா எனக்கு அப்படி நடத்த தெரியாது. நடத்த தெரிஞ்சாலும் நடத்த முடியாது. புரியுதா? பிகாஸ் பையன்றது வேற, பட் பொண்ணுங்க நடத்தினா அது இந்த சொசைட்டி வேற மாதிரி தான் பார்க்கும். ஓகே, ஸோ ஐ எம் ரியலி சாரி. என்னால் அந்த மாதிரிலாம் நடத்த முடியாது. ஞாபகம் வச்சுக்கிறபடி புரிகிற மாதிரி நான் நடத்துகிறேன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கேளுங்க, நான் டைரெக்டாக சொல்லித்தரேன். ஓகே, ஸோ புரிஞ்சிச்சா? இன்டர்ஃபேஸ் வந்து லாஸ்ட் மோர் தேன் 95% ஆஃப் த டியூரேஷன் ஆஃப் செல் சைக்கிள். ஓகே பாப்பா? அதே போல் நான் வந்து ப்ரொஃபஷ்னல் டீச்சிங் அப்படியெல்லாம் கிடையாது. ஓகே, யாரோ எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க, நீங்கள் வந்து ஒரு குட்டி ரியாஸ் ப்ரோ மாதிரி நடத்தணும் அப்படின்னு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஓகே, அந்த அளவுக்குலாம் வந்து ரீச் ஆகுறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு டீச் பண்ணும்போது, லைக் எக்ஸாம் ஹாலுக்கு வெளியே உட்காந்துட்டு அப்போ 5 நிமிஷத்தில் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகணும் அப்படிங்கும்போது 5 மார்க் கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்து சொல்லிக் கொடு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அப்படி நான் சொல்லிக் கொடுக்குற விதத்தில் தான் இப்போ உங்களுக்கும் நான் டீச் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வேற என்ன கொடுத்துருக்காங்க? இந்த 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 இடத்துல இந்த இந்த இது இருக்கு இல்லையா, ஹியூமன் செல் இருக்குல்ல, அது வந்து 24 hours செல் டிவிஷனுக்குன்னு ஃபுல்லாக செல் டிவைட் ஆகுறதுக்கு 24 ஹவர்ஸ்ன்னு பார்த்தோம். செல் சைக்கிளுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? 23 hours ஆகுது. ஓகே, 23 ஹவர்ஸ்க்கு கொஞ்சம் மேலே ஆகுது. அப்போ வெறும் 1 hour மட்டும்தான் எனக்கு நடக்க போகுது, செல் டிவிஷன் நடக்க போகுது. எம் ஃபேஸ் வந்து வெறும் 1 hour தான் நடக்க போகுது. இன்டர்ஃபேஸ் தான் 23 hours நடக்க போகுது. ஓகேவா? ஸோ next point, G1 phase corresponds to the interval between mitosis and initiation of DNA replication. Initiation of DNA replication is nothing but the S phase. S phase தான் அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேவா புரிஞ்சிருச்சா? ஸோ இட் இஸ் த இன்டர்வல் பிட்வீன் த மைட்டாசிஸ். மைட்டாசிஸ் இஸ் நத்திங் பட் த எம் ஃபேஸ், மைட்டாசிஸ் ஃபேஸ், மைட்டாட்டிக் ஃபேஸ். ஓகே, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வேற என்ன? சிந்தசிஸ் ஃபேஸ். சிந்தசிஸ் ஃபேஸில் தான் என்ன நடக்குது? எனக்கு டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் நடக்குது. ஓகேவா? ஸோ 2C இருந்தது, இட் வில் இன்க்ரீஸ் டு 4C, பட் தேர் இஸ் நோ இன்க்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் குரோமோசோம். 2N ஸ்டேஜில் இருந்ததுன்னா, 2N டிப்ளாய்ட் ஸ்டேஜில் இருந்ததுன்னா அது கடைசி வரை எப்படி தான் இருக்கும்? எஸ் ஃபேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் எப்படி தான் இருக்கும்? 2N ஸ்டேஜில் தான் இருக்கும். ஓகே, டிப்ளாய்ட் கண்டிஷனில் தான் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் பிகின்ஸ் இன் த நியூக்ளியஸ் அண்ட் த சென்ட்ரியோல் டியூப்ளிகேட்ஸ் இன் த சைட்டோபிளாசம். ஹியூமன் செல், அதாவது அனிமல் செல்லுக்கு டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் நடக்குதுல்ல, அது எங்கே பிகின் ஆகுது? நியூக்ளியஸில் தான் பிகின் ஆகுது. ஓகேவா? நியூக்ளியஸ்ல தான் பிகின் ஆகுது. அண்ட் த சென்ட்ரியோல் டியூப்ளிகேட்ஸ் இந்த எங்க சென்ட்ரியோல் டியூப்ளிகேட் ஆகுது? சைட்டோபிளாசத்துல. இந்த பிக்சர் பாருங்க. ஆக்சுவலி இந்த பிக்சர் நான் மேலேயே காட்டணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். ஓகே, நியூக்ளியஸ்குள்ள தானே குரோமோசோம்ஸ் இருக்கு. ஓகேவா? அதை தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆனால் எனக்கு இது எங்க சென்ட்ரியோல் எங்க டியூப்ளிகேட் ஆகுது? சைட்டோபிளாசத்துல தான் டியூப்ளிகேட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் குயிசன்ட் ஸ்டேஜ், தட் இஸ் த G0 ஃபேஸ். அவங்க என்ன பண்ணிடுவாங்க, எனக்கு எந்த வம்பு தும்பு வேண்டாப்பா, நான் பாட்டுக்கு உள்ள பிரச்சனையை என்னால் தாங்க முடியல, அதனால நான் பாட்டுக்கு பேசாமல் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. லைக் மீ. ஓகே, அனிமல் செல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா மைட்டாட்டிக் செல் டிவிஷன் இஸ் சீன் ஒன்லி இன் டிப்ளாய்ட் சொமேட்டிக் செல்ஸ். சரியா? ஸோ மைட்டாட்டிக் செல் டிவிஷன்ன்றது யாருக்கு மட்டும்தான் நடக்குது? அனிமல் செல்ல
டிப்ளாய்டு சொமேட்டிக் செல் 2n கண்டிஷன்ல இருக்கிற செல்ஸுக்கு மட்டும்தான் நடக்குது. யாருக்கு? அனிமல்ஸ்க்குன்னு வரும்போது. அதுக்கும் எக்ஸம்ஷன் யாரு? மேல் ஹனிபீஸ். ஓகேவா? மேல் ஹனிபீஸ் இவங்கெல்லாம் வந்து எல்லாத்துலேயும் எக்ஸம்ஷனாக தான் இருப்பாங்க. ஓகேவா? எல்லாத்துலேயும் இல்லை, இந்த ஒரு இதில் இவங்க வந்து எக்ஸம்ஷனாக இருக்காங்க. ஓகே, ஹாப்ளாய்டு, ஏன்னா இவங்க வந்து ஹாப்ளாய்ட் செல்ஸ், இவங்க மைட்டாசிஸ் தான் ஆனால் அண்டர்கோ பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஆல்ஃபா மேல் ஹனிபீஸ். ஓகே ஃபைன். ஸோ மேல் ஹனிபீஸ். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஆனால் பிளான்ட்ஸுக்குன்னு வரும்போது இட் டேக்ஸ் பிளேஸ் இன் போத் ஹாப்ளாய்டு அண்ட் டிப்ளாய்டு. இந்த மாதிரி எந்த எக்ஸம்ஷன் கேஸும் யாருக்கு கிடையாது? பிளான்ட்ஸுக்கு கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அனிமல்ஸுக்குன்னு சொல்லி 2 விஷயம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒன்று என்னது? டிப்ளாய்டு சொமேட்டிக் செல்ஸ்ல தான் மைட்டாட்டிக் டிவிஷன் நடக்கும். இன்னொன்று என்ன சொன்னாங்க? என்னோட டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்றது ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட் எங்க? நியூக்ளியஸ்ல. சென்ட்ரியோல் எங்க டியூப்ளிகேட் ஆகுது? குரோமோசோம். ஐயோ, இது பேர் என்ன? சைட்டோபிளாசத்துல. ஸோ பிரெயின் ஃப்ரீஸ் ஆகுதுப்பா. சைட்டோபிளாசத்துல. ஏன் நான் இந்த வேர்டை மறந்தேன்? ஓகே ஃபைன். எம் ஃபேஸ். ஸோ ஃபைனலி இன்டர்ஃபேஸ் முடிச்சாச்சு. அவ்வளோதான் இன்டர்ஃபேஸ். நெக்ஸ்ட் எம் ஃபேஸ், தட் இஸ் மைட்டாட்டிக் ஃபேஸ். மைட்டாட்டிக் ஃபேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் த மோஸ்ட் ட்ராமாட்டிக் பீரியட் ஆஃப் த செல் சைக்கிள். இந்த லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது ஆக்சுவலி வந்து ஹைலைட் பண்ணி சீனியர் கொடுத்ததுக்கப்புறம் தான் நானே இந்த லைனை கவனிக்கிறேன். இப்படி ஒரு லைன் இருந்ததே எனக்கு இத்தனை நாள் தெரியாது. ஓகே, எம் ஃபேஸ் தான் மோஸ்ட் ட்ராமாட்டிக் பீரியட். என்னதான் இன்டர்ஃபேஸுக்கு நிறைய டைம் எடுத்தாலும் யாரு தான் மோஸ்ட் ட்ராமாட்டிக் பீரியடு? என்னதான் நம்ம இத்தனை நாள் வந்து நல்லா உட்காந்து நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் நம்ம லைஃப்ல ட்ராமாட்டிக் ஃபேஸ்ன்றது எப்பதான்? நீட் எக்ஸாம் எழுத போற அந்த 3 மணி நேரம் தான். ஓகேவா? ஸோ தட் இஸ் த மோஸ்ட் ட்ராமாட்டிக் பீரியட். ஓகே, அண்ட் இங்கே வந்து நம்பர் ஆஃப் குரோமோசோம் இந்த பேட்டன்ட் அண்ட் த ப்ராஜெனி வில் பி ஈக்குவல். அதாவது அப்பா அம்மாவுக்கு எத்தனை குரோமோசோம் இருக்கோ அதே குரோமோசோம் நம்பர் தான் யாருக்கும் இருக்கும்? ப்ரோஜெனி செல்ஸ்க்கும் இருக்கும். ஓகே, அப்போ அதனால நான் இதை என்னன்னு சொல்றேன்? ஈக்குவேஷனல் டிவிஷன் சொல்றேன். ஈக்குவலா பிரியுது. ஓகே, ஸோ ஒருத்தருக்கு வந்து கம்மியா இன்னொருத்தருக்கு ஜாஸ்தியா இல்லை, ஈக்குவலா பிரியுது. ஓகேவா? நெக்ஸ்ட் கேரியோகைனசிஸ். நம்ம பார்த்தாலும் எம் ஃபேஸ்ல 2 டைப் இருக்கு, கேரியோகைனசிஸ், சைட்டோகைனசிஸ். ஸோ கேரியோகைனசிஸ்ன்றது நியூக்ளியர் டிவிஷன், சைட்டோகைனசிஸ்ன்றது சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன். ஓகே, ஸோ ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், ஆனோஃபேஸ் அண்ட் டீலோஃபேஸ்னு 4 ஃபேஸ் இருக்கு. ஓகேவா? எஸ் 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 ப்ரோஃபேஸ். ப்ரோஃபேஸ்ன்னு பார்த்தோம்னா இதில் வந்து இந்த டயக்ராம் ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுக்கு இங்கே பாருங்கள், இந்த குரோமாட்டிட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படி டேங்கிள் ஆகி அது பாட்டுக்கு எங்கேயோ ஒரு மூலையில் இருக்குது. கரெக்டாக? ஸோ இது வந்து உங்களோட நியூக்ளியஸ்பா. சரியா? நம்ம கேரியோகைனசிஸ் பார்க்குறோம், நியூக்ளியர் டிவிஷன் தான் நடக்க போகுது. இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே நியூக்ளியஸ், வெளியே இருக்கிறது தான் சைட்டோபிளாசம். இன்னும் நம்ம அந்த கதைக்கு வரல. ஓகே, ஸோ உள்ளே இருக்கிற நியூக்ளியஸ்குள்ளே என்ன இருக்குது? இந்த தெரியுதா? நியூக்ளியஸ்குள்ளே தானே நம்ம குரோமோசோம்ஸ் பார்த்தோம். இந்த இருக்கா? நியூக்ளியஸ்குள்ள தானே குரோமோசோம்ஸ் பார்த்தோம். ஸோ நியூக்ளியோஸ்குள்ள என்ன இருக்கு? குரோமாட்டிட்ஸ் இருக்கு. இப்படி எல்லாமே வந்து கந்தலா கிடக்கு. அதுக்கப்புறம் இது எப்போ? ஏர்லி ப்ரோஃபேஸ்ல. லேட் ப்ரோஃபேஸ்ல இது எல்லாமே கண்டென்ஸ் ஆகி அழகா இப்படி ஃபார்ம் ஆயிடுது. என்ன ஆயிடுது? கண்டென்ஸ் ஆகுது. அண்ட் நல்லா நோட் பண்ணி பாருங்க, இந்த இடத்துல நோட் பண்ணி பாருங்க, இந்த வெளியே இருக்கிற செல் மெம்பரேன் என்ன ஆகுது? டிஸ்இன்டிகிரேட் ஆகுது. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்தது மெட்டாஃபேஸ். மெட்டாஃபேஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா யார் வரா? இப்போ உள்ள யார் வரா? ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வராங்க. ஓகே, சென்ட்ரியோல்ஸ்லேருந்து ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வராங்க. ஸோ வந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்க? நம்மளோட குரோமோசோம்ஸ் கூட அட்டாச் ஆகிடுறாங்க. அட்டாச் ஆகி எண்ட் ஆஃப் த மெட்டாஃபேஸில் இவ்வளோ அழகாக நடுவில் கரெக்டாக ஈக்குவலாக அரேஞ்ச் ஆகிடுறாங்க எல்லாரும். ஓகேவா? நெக்ஸ்ட் அனாஃபேஸ். அனாஃபேஸில் என்ன ஆயிடுது? நம்ம குரோமோசோம் பிரிஞ்சு சிஸ்டர் குரோமாட்டிட்ஸாக ஃபார்ம் ஆயிடுது. ஓகே, 2 குரோமாட்டிட் சேர்ந்தது தான் குரோமோசோம். ஓகே, ஸோ குரோமோசோம் பிரிஞ்சு இங்கே பாருங்க, இங்கே குரோமாட்டிட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது மெட்டாஃபேஸில் பார்த்தீங்கன்னா இங்கே குரோமோசோம்ஸ்ன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ குரோமாட்டிட்ஸ் வந்து குரோமோசோம்ஸ் 2ஆக பிரிஞ்சனால நான் அதை குரோமாட்டிட்ஸ்ன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்படி இருந்தது. ரொம்ப கண்ட்ராவியாக இருக்கிற டயக்ராம் இல்லை, இப்படி ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் நான் என்ன சொல்கிறேன்? குரோமாட்டிட்ஸ்ன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு டீலோஃபேஸ் நடக்குது. டீலோஃபேஸில் என்ன ஆகுது? எல்லாம் மர்ஜ் ஆகி என்ன ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் எல்லாம் வித்ட்ரா உள்ளே போயிடுது. ஓகேவா? அதுக்கப்புறம் அகெயின் இந்த வெளியே இந்த செல் மெம்பரேன் ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆகி இந்த 2 நியூக்ளியஸாக பிரிஞ்சுட்டாங்களா? 2 நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆயிடுச்சா? பட் இது எல்லாமே இட் ஹேப்பன்ஸ் இன் செல். இப்படி தான் இருக்கும். செல் வந்து வெளியே இப்படி தான் இருக்கும்.
ஓகே, சைட்டோபிளாசம் டிஸ்இன்டிகிரேட் ஆனதுக்கு அப்புறம் தான் பிரியும். அதுதான் நம்ம சைட்டோகைனசிஸ் பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை முடிப்போம். ஸோ ப்ரோஃபேஸ், தண்ணி எடுக்க மறந்துட்டேன். ஃபைன். ஸோ ப்ரோஃபேஸ் பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் த இனிஷியேஷன் ஆஃப் கண்டென்சேஷன் ஆஃப் குரோமோசோமல் மெட்டீரியல். குரோமாட்டின் கண்டென்சேஷன் நடக்குது. குரோமாட்டின்ஸ் எல்லாம் இப்படி 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 இருக்கா, எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு தனித்தனியா இருக்கா, இதெல்லாம் என்ன ஆகுது, ஃபார்ம் ஆகி கண்டென்ஸ் ஆகி அழகா ஒரு 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 ஸ்ட்ரக்சரா ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஓகேவா? அதுதான் ப்ரோஃபேஸ். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ன ஆகுது, the centrosome which had undergone duplication during S phase of interphase now begins to move towards opposite poles of the cell. அப்போ இப்போ என்ன ஆகுது, the centrosome வந்து என்ன பண்ணுது, it moves to the opposite poles of the cell. ஓகேவா? ஓகேவா? ஆப்போசிட் போலுக்கு மூவ் ஆகுது. 1 செகண்ட், நான் தண்ணி மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன். 1 செகண்ட். ஃபைன், தண்ணி இல்லை பக்கத்தில், அந்த பாட்டிலையும் தண்ணி இல்லை. ஃபைன், நோ இஷ்யூஸ், நான் முடிச்சுட்டு போய் குடிச்சுக்கிறேன். ஸோ எங்கே விட்டேன், பிகின்ஸ் டு மூவ் டுவர்ட்ஸ் த, இப்போது என்னோட சென்ட்ரோசோம் தான் இருக்கு இல்லையா, என்னோட சென்ட்ரோசோம் இதுதான் எப்போ, சென்ட்ரியோல், சென்ட்ரோசோம், சென்ட்ரோமியர்னு 3 இருக்கு. சென்ட்ரோசோமும் சென்ட்ரியோல்ஸும் ஒரே வார்த்தை. ஓகே, சென்ட்ரோமியர்ன்றது வேற. சென்ட்ரோமியர்ன்றது இந்த நடுவில் இருக்கிறது தான் சென்ட்ரோமியர். ஓகேவா? அதுதான் சென்ட்ரோமியர், போட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஓகே, ஸோ சென்ட்ரோசோம் அப்படின்னு சொல்றது, நான் சென்ட்ரியோல தான் சென்ட்ரோசோம்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ சென்ட்ரோசோம் என்ன ஆயிடுது, எண்டுக்கு மூவ் ஆயிடுது. அப்போதான் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அவங்களால ரிலீஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகேவா? ஃபைனா. ஸோ குரோமாட்டின் கண்டென்சேஷன் நடந்து எல்லாம் ஒரு ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட் நடக்குது. ஓகேவாப்பா? நெக்ஸ்ட் வந்து இங்க என்னது, the two asters together with spindle fibers form mitotic apparatus. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, centrosome which had undergone duplication during interphase. இந்த 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 லைன் என்ன சொல்றாங்க புரியுதா? சென்ட்ரோசோம் வந்து இட் இஸ் டூப்ளிகேட் ஆயிருக்கு. எப்போ, இன்டர்ஃபேஸ்லயே டூப்ளிகேட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இது 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 எங்கேயோ பார்த்து எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? எங்க கேட்டோம்? ஃபர்ஸ்டே சொன்னா, இதுல சொன்னா அனிமல் செல்ஸ்ல வந்து நியூக்ளியஸ்ல தான் வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும், சென்ட்ரியோல்ஸ் வந்து சைட்டோபிளாசத்துல இதாகும், டூப்ளிகேட் ஆகும்னு சொன்னா. ஸோ அந்த அந்த அங்கே டூப்ளிகேட் ஆச்சுல இன்டர்ஃபேஸில், அதுதான் இங்கே ஸ்பிண்டில் ஃபைபர்ஸை ரிலீஸ் பண்ண போகுது. பிகின்ஸ் டு மூவ் டுவர்ட்ஸ் ஆப்போசிட் போல்ஸ் ஆஃப் த செல். Each centrosome radiates out microtubules called asters, and the two asters together with spindle fibers form mitotic apparatus. ஓகேவா? ஸோ ஆஸ்டர்ஸ் ஓட சேர்த்து வர அந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் இருக்கு இல்லையா, தட் ஐ கால் இட் அஸ் மைட்டாட்டிக் அப்பேரட்டஸ் அப்படின்னு சொல்றேன். நான் என்னன்னு சொல்றேன், மைட்டாட்டிக் அப்பேரட்டஸ் அப்படின்னு சொல்றேன். ஓகேவாப்பா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ இந்த இந்த ப்ரோஃபேஸில் நான் ஃபஸ்ட்டே பார்த்தோம்ல, செல் வந்து என்ன ஆகுது, டிஸ்இன்டிகிரேட் ஆகுது. பார்த்தோமா? ஓகே, ஞாபகம் இருக்கா? அந்த செல்லெல்லாம் டிஸ்இன்டிகிரேட் ஆகுறதோட என்ன ஆகுது, மைக்ரோஸ்கோப்பில் வியூ பண்ணோம்னா, டு நாட் ஷோ கால்கி காம்ப்ளெக்ஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், நியூக்ளியோலஸ் அண்ட் நியூக்ளியர் என்வலப், எல்லாமே என்ன ஆகிடும் இப்போதைக்குன்னு தெரியாது. ஓகே, எல்லாமே டிஸ்இன்டிகிரேட் ஆகிடும். ஓகே, புரிஞ்சிருச்சா என்ன சொல்ல வரேன்னு? புரியுதா? ஓகே, ஸோ எல்லாமே என்ன ஆயிடுது, டிஸ்இன்டிகிரேட் ஆயிடுது. ஓகே, ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் புரிஞ்சதில்ல. இட் இஸ் த டூ ஆஸ்டர்ஸ் வித் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ். இதுதான் ஆஸ்டர் வித் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ். ஆஸ்டர்ஸ் வித் திஸ் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஐ கால் இட் அஸ் மைட்டாட்டிக் அப்பேரட்டஸ். புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரியலன்னா கேளுங்க. ஓகே, நான் மோஸ்ட்லி நேற்று ப்ரீமியர் போடும்போதும் பார்த்துருப்பீங்க, ஐ வாஸ் லைவ் ஒன்லி. ஓகே, நீங்கள் கேட்குற கொஷின்ஸ்க்குலாம் நான் ஆன்சர் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து யார், மெட்டாஃபேஸ். மெட்டாஃபேஸில் the complete disintegration of the nuclear envelope marks the start of the second phase of mitosis. கம்ப்ளீட்டாக டிஸ்இன்டிகிரேட் ஆகிடுச்சு, தெரியுதா? கம்ப்ளீட்டாக டிஸ்இன்டிகிரேட் ஆனது தான் இட் இஸ் த ஸ்டார்டிங் ஆஃப் த செகண்ட் ஃபேஸ், தட் இஸ்
மெட்டாஃபேஸ். ஓகேவா? கண்டென்சேஷன் ஆஃப் குரோமோசோமும் என்ன ஆயிடுது, கம்ப்ளீட் ஆயிடுது இந்த ஸ்டேஜ்ல. தெரியுதா? கண்டென்ஸ்லாம் ஆகி எல்லாம் அழகா சேர்ந்துட்டாங்க. ஓகேவா? ஓகேவா? ஃபைனா. நெக்ஸ்ட், மார்ஃபாலஜி ஆஃப் குரோமோசோம் இஸ் மோஸ்ட் ஈஸிலி ஸ்டடிட் இன் திஸ் ஸ்டேஜ். அதாவது குரோமோசோமோட மார்ஃபாலஜி அனாட்டமின்னு ரெண்டு இருக்கு. இதுக்கு டிஃப்ரென்ஸ் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டர் பாட்டிலில் நான் வெளியே இப்போ இப்படி ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குன்னா, இந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ள தண்ணி இருக்குமா? இந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ள தண்ணி இருக்குமா? இப்போ வெளியே இந்த பாட்டில் வந்து டப்பர் வேறு, இது ஆரஞ்சு கலர்ல இருக்கு, இதுக்கு அழகா ஒரு மூடி இருக்கு, அந்த மூடியில 4 கோடு இருக்கு, பாட்டில்ல 2 டிசைன் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன்னா அது மார்ஃபாலஜி. உள்ள இருக்கிற தண்ணியை வந்து நான் H2Oன்னு சொல்றேன், 2 ஹைட்ரஜனும் 1 ஆக்சிஜனும் சேர்ந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு நான் சொன்னேன்னா அது அனாட்டமி. புரிஞ்சிருச்சா? ஸோ மார்ஃபாலஜின்றது வெளித்தோற்றத்தை பற்றி படிக்கிறது தான் என்னது, மார்ஃபாலஜி. ஓகே. ஸோ நான் குரோமோசோமோடைய வெளித்தோற்றத்தை அதாவது மெட்டாஃபேஸில் என்ன பண்ண முடியும், ஈஸியாக ஸ்டடி பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. ஓகே. இந்த ஸ்டேஜில் த குரோமோசோம் இஸ் மேட் அப் ஆஃப் 2 சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ். அதை தான் நான் சொன்னேன். இந்த இருக்கா, இது ஒரு குரோமேட்டிடு, இது ஒரு குரோமேட்டிடு, ரெண்டும் சேர்ந்து குரோமோசோம் ஃபார்ம் பண்ணுது. 2 சிஸ்டர் குரோமேட்டிட் சேர்ந்தது தான் என்னது, குரோமோசோம்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட், ஸ்மால் டிஸ்க் ஷேப்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் அட் த சர்ஃபேஸ் ஆஃப் த சென்ட்ரோமியர்ஸ் ஆர் கால்ட் கைனட்டோகோர்ஸ். வெயிட் பண்ணுங்க. இப்போ இப்படி இருக்குல்ல என்னோட குரோமோசோம், இது நடுவில் இருக்கிறது என்னோட சென்ட்ரோமியர். இங்க இப்படி ஒரு நாட்ச் மாதிரி ஃபார்ம் ஆகுதுல்ல, அந்த நாட்ச்க்கு பேர் தான் நான் என்னன்னு சொல்றேன் அப்படின்னா கைனட்டோகோர்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? ஒரு ஸ்மால் டிஸ்க் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இருக்கு. எதுக்கு வெளியே, சென்ட்ரோமியர்ன்றது நடுவுல இருக்கிறதுக்கு பேர் சென்ட்ரோமியர். மேல இருக்குல்ல இந்த இது இருக்குல்ல, இதுக்கு பேர் என்னது, இதுக்கு பேர் என்னது, சென்ட்ரியோல்ஸ் அல்லது சென்ட்ரோசோம்ஸ். ஓகே. ஸோ சென்ட்ரோமியருக்கு வெளியே இருக்கக்கூடிய இந்த டிஸ்க் ஷேப் ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்றேன், கைனட்டோகோர்ஸ்ன்னு சொல்றேன். இது கூட தான் யார் வந்து அட்டாச் ஆக போறா, ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து அட்டாச் ஆக போறாங்க. ஓகேவா? ஓகேவாப்பா? புரிஞ்சுதா? அவ்வளோதானா? கைனட்டோகோர்ஸ். The plane of alignment of the chromosome at the metaphase is referred to as metaphase plate. Plane of alignment of the chromosome at metaphase. ஒரு அழகா இப்படி நடுவில் தான் இருக்கா, இது பேர் தான் நான் என்னன்னு சொல்றேன், மெட்டாஃபேஸ் பிளேட் அப்படின்னு சொல்றேன். நான் என்ன சொல்றேன், மெட்டாஃபேஸ் பிளேட் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? அவ்வளோதான் இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து அனாஃபேஸ். அனாஃபேஸில் one second. Now referred to as daughter chromosomes of the future daughter nuclei. ஸ்பிளிட் ஆகுதுப்பா. சரியா? என்ன ஆகுது, இங்க பார்த்தோம்ல அனாஃபேஸ்ல என்ன ஆகுது, ஸ்பிளிட் ஆயிடுச்சு. ஸ்பிளிட் ஆகி குரோமேட்டிட்ஸாவே அகைன் மாறிடுச்சு. ஓகே. ஸோ அந்த ஸ்பிளிட் ஆகுது இல்ல சைமல்டேனியஸா, இட் இஸ் நவ் ரெஃபர் டு அஸ் டாட்டர் குரோமோசோம்ஸ் ஆஃப் த ஃபியூச்சர் டாட்டர் நியூக்ளியை. இப்போ இங்க பிரிச்சாச்சு எல்லாத்தையுமே. புரியுதா? நான் குரோமோசோம்ஸா இருந்ததை பிரிச்சு 2 பேருக்கும் நான் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தேன், ஈக்குவேஷனல் டிவிஷன் நான் தான் சொன்னேன். ஏன் 2 பேருக்கும் ஈக்குவலா பிரிக்கிறாங்க, தெரியுதா? இங்கேயும் 4. ஓகே. அழகா அப்படி பிரிச்சிடுறாங்க. ஸோ நவ் ஐ கால் இட் அஸ் த குரோமோசோம் ஆஃப் த ஃபியூச்சர் டாட்டர் நியூக்ளியை. புரியுதா? அடுத்து வரப்போற ஃபியூச்சர் டாட்டரோட நியூக்ளியை தான் என்னது, அந்த குரோமேட்டிட்ஸ். ஓகேவா? அடுத்தது சென்ட்ரோமியர் ஸ்பிளிட் அண்ட் குரோமேட்டிட் செப்பரேட். ஸோ சென்ட்ரோமியர்ன்றது நடுவில் உள்ள அந்த பார்ட்டு, அந்த சென்ட்ரோமியர் என்ன ஆகுது, ஸ்பிளிட் ஆகுது. ரெண்டும் தனித்தனியாக போயிடுது. இது ஒரு பாதி, இது ஒரு பாதின்னு இப்படி போயிடுது. ஓகே. அதுதான் நான் என்னன்னு சொல்கிறேன், குரோமேட்டிட்ஸ்ன்னு சொல்கிறேன். குரோமேட்டிட்ஸ் ஆப்போசிட் போல நோக்கி மூவ் ஆகுது. ஓகே. இது எந்த பாயிண்ட்டுமே நானாக வந்து என்னோட கற்பனையில் பண்ணதே கிடையாது. எல்லாமே சீனியர் ஹைலைட் பண்ணி கொடுத்தது தான். ஓகேவா? அதை மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட் டீலோஃபேஸ். டீலோஃபேஸ் அப்படின்னா அட் த பிகினிங் ஆஃப் த ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் கேரியோகைனசிஸ். அதாவது ஃபைனல் ஸ்டேஜ், கேரியோகைனசிஸோட ஃபைனல் ஸ்டேஜோட ஆரம்பம்.
எப்படியெல்லாம் கொடுக்குறாங்க லைன். சரி, ஓகே, அதுதான் வந்து என்னது டீலோஃபேஸ். இதுல என்ன ஆகுது, the individual chromosome can no longer be seen and each set of chromatin material tends to collect at each of the two poles. ஓகே, தெரியுதா? இங்க வந்து இண்டிவிஜுவல் குரோமோசோமை இனிமே நம்மளால பார்க்க முடியாது. ஓகேவா? the each set of chromatin material tends to collect at each other. அதாவது இப்போ இவங்க பிரிஞ்சு இப்படி மாறிட்டாங்க. ஓகேவா? ஓகேவா, புரியுதா? ஸோ த இண்டிவிஜுவல் குரோமோசோமை இனிமே நம்மளால என்ன பண்ண முடியாது, இந்த இந்த ஸ்டேஜ்ல பார்க்க முடியாது. ஓகே, ஸோ குரோமோசோம்ஸ் கிளஸ்டர் அட் ஆப்போசிட் ஸ்பிண்டில் போல்ஸ். கிளஸ்டர் ஃபார்ம் பண்றாங்க. அதாவது ஒரு 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 கிளஸ்டர்ஸ் ஆஃப், கிளஸ்டர்ஸ்னா என்ன தெரியல, கிளஸ்டர் ஆஃப் சம்திங், அதாவது மொத்தமான்றதான் கிளஸ்டர்னு சொல்லுவாங்க. கிளஸ்டர் ஆஃப் கேலக்ஸியா ஏதோ ஒரு வார்த்தை வருமே, இதை வச்சு தெரியல, ஞாபகம் இல்லை. அண்ட் தேர் ஐடென்டிட்டி இஸ் லாஸ்ட் ஆஸ் டிஸ்கிரீட் எலிமெண்ட்ஸ். அவங்களுக்குன்னு இப்போ ஒரு ஐடென்டிட்டி இல்லை. குரோமேட்டிக்ஸா இதுக்கு முன்னாடியாவது இருந்தது, பிரிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இல்லை. Nuclear envelope develops around the chromosome clusters and each pole form two daughter nuclei, nucleolus, Golgi complex and endoplasmic reticulum form. ஓகேவா? ஸோ வெளியே அந்த தெரியுதா ஒரு எல்லோ கலர் லேயர் நியூக்ளியர் என்வெலப்ல ஃபார்ம் ஆயிடுது. உள்ள மிச்சம் எல்லா ஆர்கானல்ஸும் என்ன ஆயிடுது, ரீஃபார்ம் ஆயிடுது. ஓகேவா? ஃபைனா, முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் சைட்டோகைனசிஸ். ஸோ சைட்டோகைனசிஸை நான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். பிளான்ட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அனிமலுக்கு ஒரு மாதிரி இருக்கும் சைட்டோகைனசிஸ்ன்றது. ஓகேவா? ஓகே, ஸோ சைட்டோகைனசிஸ் வந்து இதில் வந்து அனிமல்ஸுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா கிளீவ் ஆகும்பா. அதாவது இப்படி அதோட கிளீவேஜ் வந்து எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும், லைக் ஒரு மாதிரி யூ ஷேப்பா இருக்கும். புரியுற மாதிரி சொல்றேன். இப்படி ஒரு செல் இருக்குன்னா, இப்படி ஒரு செல் இருக்குன்னா அந்த செல்லு எப்படி எனக்கு அனிமல்ஸ்ல டிவைட் ஆகும்னா இப்படி டிவைட் ஆகும், இப்படி டிவைட் ஆகும். இதே எனக்கு பிளான்ட்ல டிவைட் ஆகணும்னா அது எப்படி டிவைட் ஆகுது, இதுதான் பிளான்ட் செல்னா எனக்கு பிளான்ட்ல எப்படி டிவைட் ஆகுது, இப்படி டிவைட் ஆகுது, இப்படி அப்படியே பிரியுது. புரியுதா? இந்த இந்த ஒரு பெண்ட் இருக்குல்ல, அந்த பெண்ட் வந்து எதுக்கு இருக்காது, பிளான்ட்டுக்கு இருக்காது. ஓகேவா? ஸோ ஒரு கிளீவேஜ் ஃபரோ ஒன்று ஃபார்ம் ஆகுது. சென்ட்ரிபீட்டலா என்ன ஆகுது, சென்ட்ரிபீட்டலா ஃபார்ம் ஆகுறது யாருக்கு, அனிமல்ஸுக்கு. சென்ட்ரிஃபியூகலா ஃபார்ம் ஆகுறது யாருக்கு, பிளான்ட்ஸுக்கு. நான் இப்பெல்லாம் சொன்னேன், இதுக்குள்ள நான் பிசிக்ஸை கொண்டு வந்தேன்னா ஃபைன். புரியுதா? அந்த பென்ட்டோட ஃபார்ம் ஆகுது இல்லையா, அந்த அந்த அப்படி இப்படி ஒரு ரவுண்ட் ஷேப், ஒரு ஹாஃப் சர்க்கிள் வருதுல்ல, அதுதான் நான் என்னன்னு சொல்றேன், சென்ட்ரிபீட்டல்னு சொல்றேன். சென்ட்ரிஃபியூகல் அப்படின்னா ஒரே ஒரே வெட்டு, ஒரு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படி பிரிஞ்சிருது. ஓகே, ஃபைன். ஸோ அது மாதிரி பிளான்ட்ஸுக்கும் அனிமல்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு, வித்தியாசமாக தெரியுது. ஓகே, ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, in animal cell, this is achieved by the appearance of a furrow in the plasma membrane, and the furrow gradually deepens and ultimately joins in the center, dividing the cell cytoplasm into two. ஓகே, பட் பிளான்ட்ஸுக்குன்னு எடுத்தோம்னா என்க்ளோஸ் பை ரிலேட்டிவ்லி தேர்ஃபோர் அண்டர்கோ சைட்டோகைனசிஸ் பை எ டிஃப்ரெண்ட் மெக்கானிசம். என்ன டிஃப்ரெண்ட் மெக்கானிசம் அண்டர்கோ பண்ணுறாங்க, வால் ஃபார்மேஷன் ஸ்டார்ட்ஸ் இன் த சென்டர் ஆஃப் த செல். எனக்கு வால் ஃபார்மேஷனே எங்கே தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தா செல்லோட சென்டரில் ஃபார்ம் ஆகுது. அண்ட் க்ரோஸ் அவுட்வர்ட் டு மீட் த எக்ஸிஸ்டிங் லேட்ரல் வால்ஸ். க்ரோ அவுட்வர்ட்ஸ் டு மீட் த எக்ஸிஸ்டிங் லேட்ரல் வால்ஸ். மார்க் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்படி இந்த இந்த டைரக்ஷன்ல வளருது. ஓகே, இட் க்ரோஸ், இது இது இந்த இந்த பாத்துல போயிடும், இது இந்த பாத்துல போயிடும். ஓகே, ஓகேவா? Then the formation of new cell wall begins with the formation of simple precursor called the cell plate. ஸோ ஒரு சிம்பிள் ப்ரீகர்சர் இருக்கு, அந்த ப்ரீகர்சர் வந்து என்ன பண்ணுது, செல் வாலை புதுசாக ஃபார்ம் பண்ண வைக்குது. ஓகே, cell plate represents the middle lamella between the walls of the two adjacent cells. In the cell plate நான் சொல்றேன்ல, it represents the என்னது, represents the middle lamella between the walls of the two adjacent cells. middle lamella நம்ம ஒரு பிளான்ட்ல ஒரு பார்ட் பார்த்துப்போம், எந்த லெசன்ல, ஃபோட்டோசிந்தசிஸ்ல இருக்கும். ஓகே, ஸோ அது எது தான் நான் மிடில் லேமலான்னு சொல்றேன்,
என்னோட செல் பிளேட்டை தான் நான் என்னன்னு சொல்கிறேன், மிடில் லேமெல்லாவா ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஓகேவா பையனா? அவ்வளோதான்ப்பா. நெக்ஸ்ட்டு சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மைட்டாசிஸ். நான் வந்து இந்த இந்த பிடிஎஃபே அனுப்பிச்சி விட்றேன். நான் ரொம்ப கொச்சன்னு டயக்ராம்லாம் போட்டு வச்சுருக்கேன் இதில். ஓகே, ஸோ நான் வேணும்னா சீனியர் அனுப்பிச்சா அந்த அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸே வேணால் நான் அனுப்ப சொல்கிறேன், பார்ப்போம். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், இதே பிடிஎஃப் வேணுமா, இல்லை எதுவுமே இல்லாமல் லைக் ஹைலைட் மட்டும் பண்ண அந்த தெளிவான ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருக்குது, அது வேணுமான்னு சொல்லுங்கள். ஐ வில் சென்ட் அக்கார்டிங்லி. இது நான் சென்ட் பண்ண வேண்டாம், சீனியர்ட்டே இருக்கணும். Okay, so next is significance of mitosis. Mitosis or the equational division is usually restricted to diploid cells only. Okay, is usually restricted to the diploid cells only. However, in some lower plants, in some social insects, haploid cells also divide by mitosis. First பார்த்தோமா என்ன பார்த்தோம், diploid cellsக்கு மட்டும்தான் என்ன ஆக முடியும், mitosis undergo பண்ண முடியும். Okay, இந்த point important. And mitosis usually result in the production of diploid daughter cells with identical genetic complement. மைட்டாசிஸ்ன்றது எதை தான் ப்ரொடியூஸ் பண்ணுது? நான் என்ன சொன்னேன், குரோமோசோம் நம்பர். ஈக்குவேஷனல் டிவிஷன் நான் ஏன் சொன்னேன், குழந்தைக்கும் சரி ப்ரோஜனிக்கும் சரி பேட்டன்ட் அதாவது பேரண்ட்டுக்கும் சரி குரோமோசோம் நம்பர் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ ஈக்குவலாக இருக்கிறனால தான் இதை நான் ஈக்குவேஷனல் டிவிஷன் சொன்னேன். அப்போ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, ப்ரொடக்ஷன் ஆஃப் டிப்ளாய்டு டாட்டர் செல்ஸ் வித் ஐடென்டிக்கல். நான் என்ன சொல்லிட்டேன், இங்கே டிப்ளாய்டு செல்லுக்கு மட்டும்தான் நடக்கும். அப்போ அப்பா அம்மா வந்து டிப்ளாய்டுனா டாட்டரும் எப்படி தான் இருக்க போகுது, டிப்ளாய்டாக தான் இருக்க போகுது. இங்கே 2 கேரக்டர் கிடையாது, ஒரே கேரக்டர் தான். ஓகே, செல்லுன்றது ஒரே கேரக்டர் தான். ஓகே, ஹியூமன் பீயிங் மாதிரி 2 கேரக்டர்ல ஒரே கேரக்டர். ஸோ இந்த ஒரு செல் வந்து டிப்ளாய்ட் கண்டிஷன்ல இருக்குன்னா இது ப்ரொடியூஸ் பண்ற டாட்டர் செல்லும் எந்த கண்டிஷன்ல தான் இருக்கும், டிப்ளாய்ட் கண்டிஷன்ல தான் இருக்கும். இட் வில் ஹாவ் ஐடென்டிக்கல் ஜெனட்டிக் காம்ப்ளிமெண்ட். ஜெனட்டிக் உள்ள எல்லாமே எப்படிதான் இருக்கு, குரோமோசோம் நம்பர்ல இருந்து எல்லாமே எப்படிதான் இருக்கு, சேமா தான் இருக்கு, ஐடென்டிக்கலா இருக்கு. The cells of the upper layer of the epidermis, cells of the lining of gut and blood cells are being constantly replaced. Very significant. In the point, the very significant contribution of mitosis is cell repair. இது என்ன பண்ணுது, செல் ரிப்பேர் பண்ணதை சரி பண்ணுது. ஓகேவா? the cells of the upper layer of the epidermis, cells of the lining of gut and blood cells are being constantly replaced. யாரெல்லாம் ரிப்பேர் பண்ணுது, ஆக்சுவலாக ரிப்பேர் பண்ணுறதுன்றது சரி பண்ணுறது. நான் சின்ன வயசுலலாம் ரிப்பேர் பண்ணுறதுன்னா நல்லா இருக்கிறத கோளாறு பண்ணுறதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ அப்போ இது எதெல்லாம் சரி பண்ணுது, cells of the upper layer of the epidermis, lining of the gut, then blood cells. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? அவ்வளோதான்ப்பா, இதோட வந்து மைட்டாசிஸ் முடியுது. இன்னொரு பாயிண்ட் இருக்கு, மைட்டாட்டிக் டிவிஷன் in the meristematic tissue, the apical and cambial meristem results in continuous growth of plant throughout the life. நமக்கு தெரியும்ல, பிளான்ட் வந்து இட் க்ரோஸ் த்ரூ அவுட் இட்ஸ் லைஃப் இல்லையா? அது ஏன், எதனால? ஏன்னா மைட்டாட்டிக் டிவிஷன் எங்க நடக்குது, எனக்கு எப்பிக்கல்லையும் லேட்ரல் கேம்பியத்துலையும் நடக்குது. ஓகே, ஸோ இது வந்து செல் க்ரோத் நடந்துட்டே இருக்கிறனால, செல் டிவைட் ஆகிட்டே இருக்கிறனால என்ன ஆகுது, பிளான்ட் வந்து கண்டினியூஸாக க்ரோ ஆகிட்டே இருக்கு. அது எங்க நடக்குது, எப்பிக்கல் அண்ட் த லேட்ரல் கேம்பியத்தில் நடக்குது. எப்பிக்கல் அண்ட் லேட்ரல் கேம்பியம். ஓகே, எபிக்கல் கேம்பியம் அண்ட் லேட்ரல் கேம்பியம். ஸோ அவ்வளோதான், இன்னைக்கு இதுவே 10:40 ஆகிடுச்சு. ஓகே, ஸோ ப்ராப்ளி மியோசிஸ் வந்து நாளைக்கு நான் அப்லோட் பண்ணி விட்டுடுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த பிடிஎஃப் வேணுமா, நல்லா பார்த்துக்கோங்க. இது நல்லா கொச்சன்னு இருக்குது. நீங்கள் தான் சொல்லணும். ஒரு சிலருக்கு வந்து நடத்தின அதே பிடிஎஃப் பார்த்தா தான் புரியும், ஒரு சிலருக்கு நீட்டாக இருந்தால் தான் படிக்க தோணும். ஸோ நீங்கள் சேட்டில் சொல்லுங்கள், நான் லைவில் தான் இருப்பேன். ப்ரீமியர் போடும்போது நான் லைவில் தான் இருப்பேன். ஸோ அதுக்கு தக்கன நான் வந்து அனுப்ப சொல்கிறேன். ஓகேவா? இல்லாட்டி நான் இதை நான் அகைன் டவுன்லோட் பண்ணி நான் அனுப்பணும், அதுக்கு தான் கேட்குறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச். இந்த செஷன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் செஷன் எப்படி இருந்ததுன்றது. ஓகேவா? ஸோ அப்போ தான் எனக்கு தெரியும். ஆல்சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் வேணும்னா கேளுங்க. ஓகே, நாட் ஃபார் த ஹோல் பயாலஜி. எனக்கு வந்து அனிமல் கிங்டம்ல இருந்து டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அப்பெல்லாம் கேட்காதீங்க. நான் நடத்துகிற சாப்டர்ஸில் டவுட் இருந்ததுன்னா ஒரு 5-6 யூனிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் மாதிரி வச்சுக்கலாம். ஓகே பாப்பா, ஃபைனா எல்லாம் முடிஞ்சதா? ஓகே, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.